வெட்டினாலும் நல்லாயிருக்கும். முடி வந்து பிஞ்ச விளக்கு மாதிரி மாதிரி தான் இருக்குது. எப்படி சரி பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள். இவ்வளோ கட் பண்ணிக்கலாமா? எதுக்கு உனக்கு கட் பண்ணவே பின்னாடியே கூப்பிட்டு அவங்க திட்டுவாங்க என்னைய. ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஹேர் கட் பண்ணிட்டு பார்க்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கையில் முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. இப்பெல்லாம் மாசமாக இருக்கவங்களுக்கு தொப்பையை வச்சுட்டு போய் சொல்லுவாங்க. தொப்பை மரியாதை இருக்குது. வெளியே வந்து கேட்கும், தெரியுமா தொப்பைன்னு சொன்னீங்களா அப்படின்னு. சொன்னால் நான் சமாளிச்சுக்கோம். ஏன் எங்கடி முடிய காணோம்? செருப்பு செஞ்சிடும். நீ தான் எவ்வளோ வேணால் வெட்டிக்கன்னு. நான் கொஞ்சம் தான் வெட்டினேன். இது கொஞ்சமா? இங்கே பாரு, எனக்கு கொஞ்சமாக வர மாதிரி வெட்டிட்டியா? ஆமாம். செட் பண்ணி பார்க்கலாம். ப்ரெக்னென்சியில் ஹேர் கட் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. இருந்தாலும் நான் வந்து ஹேர் கலர் பண்ணது எனக்கு போகவே இல்லை. ப்ரஷ் மாதிரி இருந்தது. அதனால தான் அதை மட்டும் ட்ரிம் பண்ணிக்கிட்டேன். நம்ம பார்லரில் தான் வழக்கம் போல் கட் பண்ணேன். நம்ம பார்லர் வந்து பாளையத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. தமிழ் மேட்ரிமோனிக்கு மேலே ஜிஹெச் பேக் கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. மறக்காமல் எல்லோரும் விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஹேர் கட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு ரொம்ப ப்ரஷ் மாதிரி இருந்தது. நான் வந்து ஹேர் கலரும் இப்போ பண்ண முடியாத, அதிக கெமிக்கல் இருக்கும் அப்படின்றதுனால அதனால தான் ட்ரிம் பண்ணிக்கிட்டேன். மேபி குழந்த பிறந்ததுக்கப்புறம் கலர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு இப்போ எந்த ஐடியாவும் இல்லை. பாய் கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.